வணக்கம் உறவுகளே. நமக்கு இன்னைக்கு கிடச்ச மீன்கள் பாருங்கள், அருமையான மீன் தான் கிடச்சிருக்கு. அப்புறமா நாம் இரையாக பயன்படுத்தினது இந்த மாதிரி சின்ன நண்டுகள் தான், கருப்பு வகையான சின்ன நண்டுகள் தான் உயிரிரை பயன்படுத்தியிருக்கு. பாருங்கள், இப்படி தான் நாம் உயிரிரை பயன்படுத்தி தான் நாம் இந்த மீனை பிடிச்சிருக்கோம். அருமையான மீன் தான். நம்ம இங்கே அரபிக் நேம் இதை சாமன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்காததுனால எனக்கு இந்த மீனோட பேர், ஊரில் உள்ள பேர் தெரியலை. தெரிஞ்ச உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை. பாருங்கள், நாம் பிடிச்ச அருமையான மீன், பெரிய மீன் தான். நமக்கு ஒரு சின்ன மீன் அதே மாதிரி உள்ள மீன் தான், அதே இனம்தான். ஒரு சின்ன மீனும் கிடச்சிருக்கு. பாருங்கள், சின்னதும் பெருசு மாட்டு. சின்னது பிடி தர மாட்டேங்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பாருங்க உறவுல, சின்னது ஒன்று பெருசு ஒன்று கிடச்சிருக்கு. அருமையான மீன். நாம் இதை இப்போவே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலான்னு தான் போகிறோம். ஃப்ரெஷ்ஷாட்டு நம்மளோட உறவு வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. அவங்களும் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் நாம் இதை இப்போ கட் பண்ண போகிறோம் உறவுகளை. நாம் அதை ஒன்று கீழே தட்டி காணொலியை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் தெளிவாக. பாருங்க உறவுகளை, கீழே கொட்டிடுதேன். அருமையான மீன்கள் ரெண்டையுமே நாம் இப்போவே சமையல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். நாம் எந்த மீன்களாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிச்சி அப்போவே சாப்பிடும்போது அதோட சுவையே தனி. அதனால் நாமளும் இன்றைக்கி அதோட சுவையை சாப்பிட்டு அனுபவிக்கலான்னு போகிறோம் உறவுகளை. பாருங்கள், நாம் பிடிச்ச மீன்கள் துடிச்சிட்ருக்கு. சாகட்டும், நாம் கட் பண்ணி அதையும் நாம் இப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே உறவுகளே, பாய்.